வணக்கம் நண்பர்களே. நடிகை கீர்த்தி சுரேஷன் திருமணத்துக்கு விஜயும் திரிஷாவும் ஒரே விமானத்துல கோவாவுக்கு சென்ற வீடியோவும் போட்டாவும் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்தது. இத திமுகவோட ஐடி விங் தான் பரப்பிட்டு வந்தாங்க. அதோடு நிறுத்திக்காம விஜய் தன்னோட மனைவியை பிரிஞ்சிட்டாரு, திரிஷாவுடன் ரகசியமா வாழ்ந்துட்டு வராது பல ஊடகங்களும் செய்தி பரப்புறாங்க. ஆனா விஜய் தரப்பு இது குறித்து இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலையும் வெளியிடல. அதே சமயம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுகவை கடுமையா விமர்சனம் செய்திருந்தார். அவர் கூறுகையில், நடிகர் விஜய் திரிஷாவுடன் சேர்ந்து ஒரே விமானத்துல கோவாவுக்கு போனது அவரது தனிப்பட்ட விஷயம். அரசியல்ல ஒருவரோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து யாரும் தவறான தகவலை பரப்பக்கூடாது. தனி மனித சுதந்திரம் என்ற ஒரு விஷயம் இருப்பதை மறந்துடக்கூடாது. அந்த கோணத்துல பார்க்கும்போது விஜயும் திரிஷாவும் ஒரே விமானத்துல போறதை வச்சு அவங்கள பற்றி தவறான தகவல் வெளியிடுவது கண்டிக்கத்தக்கதுன்னு அண்ணாமலை தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாம விமான நிலையத்துல ஏகப்பட்ட செக்யூரிட்டி இருக்கு, அவங்கள செக் பண்ணித்தான் உள்ள அனுப்புவாங்க. அதோட வெளியில இருந்து யாரும் அத்தனை எளிதில் உள்ளே செல்ல முடியாது, ஏகப்பட்ட தடைகள் இருக்கு. ஆனா விஜயும் திரிஷாவும் காரில் சென்று விமான நிலையத்துக்குள் இறங்கி பரிசோதனை செய்யப்படும் போது அவங்கள வீடியோ எடுத்து அங்கிருந்து யாரும் அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா உளவுத்துறை மூலம் விஜய திமுக உளவு பார்க்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை, யாராக இருந்தாலும் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பது அரசியல் நாகரிகம் இல்லை அப்படின்னு கூறியிருந்தார். இப்படி பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியதை அடுத்து அரசியல் வட்டாரங்கள்ல பல்வேறு விதமான விமர்சனங்கள் எழுந்துட்டு வருது. குறிப்பா அம்பேத்கர் விவகாரத்துல மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியதற்கு விஜயும் கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதனால அது போன்ற விஷயங்களை விசைத்திருப்பவே அண்ணாமலை இப்படி ஒரு செயலில் ஈடுபட்டிருப்பதா ஒரு சாராரும், இன்னொரு பக்கம் விஜய் வெளிப்படையா பாஜகவுக்கு எதிரானவர் என்று தன்னை காட்டிக்கொண்டாலும் அவர் பாஜகவின் பி டீம் தான், அதனாலதான் அவருக்கு ஆதரவா அண்ணாமலை குரல் கொடுக்கிறார். இதன் பின்னணியில அரசியல் இருக்கு. தற்போதைக்கு பாஜகவை எதிர்ப்பது போன்று காட்டிக்கொண்டாலும் எதிர்காலத்துல அவர்களுடன் விஜய் கூட்டணி வைப்பார் என்ற தகவல்களும் அரசியல் வட்டாரங்கள்ல ஓடிக்கொண்டிருக்கு. இப்படி இரண்டு விதமான கருத்துக்கள் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்துல தன்னுடைய விமான நிலைய வீடியோவை வெளியிட்ட விவகாரத்துல திமுகவுக்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்ததை அடுத்து அவருக்கு கால் பண்ணி விஜய் நன்றி தெரிவித்ததா தற்போது ஒரு புதிய தகவலும் அரசியல் வட்டாரங்கள்ல வெளியாயிட்டு வருது. குறிப்பா அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த விஷயத்துல அண்ணாமலை பேசியதால தனிப்பட்ட முறையில அவருக்கு வச்சு நன்றி தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுது. இந்த நேரத்துலதான் ஆதவ் அர்ஜுனா விஜய் கட்சியில் இணைய போவதாகவும் அது குறித்த தகவல் விரைவில் வெளியாகும் கடந்த ஒரு வார காலமாகவே ஊடகங்கள்ல ஒரு செய்தி வெளியாகிட்டு வருது. ஆனா இது குறித்து விஜய் வட்டாரத்துல விசாரித்த போது அவர்கள் வேறு மாதிரி சொல்றாங்க. அதாவது விஜய் கட்சியில ஆதவ் அர்ஜுனா இணை போகிறார் என்ற செய்தி வெளியாகிறது அவர்கள் கட்சிக்குள்ள புஜ்ஜி ஆனந்த் உள்ளிட்ட பல நிர்வாகிகளும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கிட்டாங்களாம். குறிப்பா ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் தாம் பிசிகாவில் இணைந்ததுமே சீனியர் நிர்வாகிகளை ஓரம் கட்டிட்டு திருமாவளவனுக்கு அடுத்த இடத்தை பிடித்து விட்டாராம். அதன் காரணமாகவே தமிழக வெற்றி கழகத்துக்குள் அவர் வந்தாலும் தற்போது முக்கிய நிர்வாகிகளாக இருக்கும் அனைவரையும் ஓரம் கட்டிட்டு விஜய்க்கு அடுத்த இடத்தை பிடித்து விடுவார் என்று தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் பயந்துட்டு இருக்காங்களாம். விஜயோட கட்சியை உருவாக்க சில ஆண்டுகளா கடுமையா உழைத்த தாங்கள் வீழ்த்தப்பட்டால் அது கட்சிக்குள்ள புதிய சலசலப்பை ஏற்படுத்தும் புஜ்ஜி ஆனந்த் உள்ளிட்ட பல நிர்வாகிகளும் இந்த விவகாரத்துல விஜய் இடத்துல கருத்து புரிந்தாங்களாம். இதன் காரணமாகவே ஆதவ் அர்ஜுனாவுக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கணும்னு திட்டமிட்டு வந்த விஜய் இப்போது அவரை திரைக்கு பின்னால் கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறாராம். கடந்த 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுகவுக்கு தேர்தல் வியூக நிபுணராக இருந்த பிரசாந்த் கிஷோருடன் இணைந்து பணியாற்றியவர் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா. அதனால அவரது தேர்தல் வியூக பணிகளை தான் பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பா தன்னை போலவே அவரும் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருப்பதால இந்த விவகாரத்துல அவர் படு தீவிரமா பணியாற்றுவார். அது தனது கட்சியின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உறுதுணையா இருக்கும் அப்படின்னு கருதுகிறாராம் விஜய். அதனால ஆதவ் அர்ஜுனா விஜய் கட்சியில முக்கிய பொறுப்புக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியாகி இருக்கு. இது ஒருபுறம் இருக்கு. தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனா விவகாரத்தில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வெளியிட்டுள்ள தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அவர் கூறுகையில ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா என்ற தியேட்டரில் புஷ்பா 2 படம் பார்க்க சென்ற ரேவதி என்ற பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவத்தை அல்லு அர்ஜுனிடம் போலீசார் தெரிவித்த பிறகு அதை அவர் அலட்சியமாக எடுத்துக் கொண்டதாக ரேவந்த் ரெட்டி கூறியிருக்கிறார். குறிப்பாக அந்த பெண்
இறந்துவிட்ட செய்தியை சொன்ன பிறகும் கூட ரசிகர்களை பார்த்து மகிழ்ச்சியாக அவர் கையசைத்திருக்கிறார். அதோடு மேற்கூரை இல்லாத காரில் நின்று கொண்டு ரோடு ஷோ நடத்தியிருக்கிறார் அல்லு அர்ஜுன். இப்படிப்பட்ட அல்லு அர்ஜுனை ஒரு நாள் மட்டும் சிறையில் அடைப்பதற்கு தெலுங்கானா திரையுலகம் கண்டனம் தெரிவிக்கிறது. இப்படிப்பட்ட மனநிலை கொண்ட தெலுங்கு திரையுலகினர் இந்த சமூகத்துக்கு என்ன செய்தியை சொல்ல வருகிறார்கள் என்று தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கடுமையான கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதோடு தெலுங்கானாவில் நான் முதலமைச்சராக இருக்கும் வரையில் எந்த நடிகரின் படங்களுக்கும் சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி கிடையாது என்றும் அறிவித்திருக்கிறார் ரேவந்த் ரெட்டி. நண்பர்களே, நடிகர் விஜய் திரிஷா விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவா அண்ணாமலை வெளியிட்ட தகவல் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவர் தமிழக வெற்றி கழகத்தில் எழுந்திருக்கும் சலசலப்பு குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.